என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறார்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது குழந்தையே. என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்ததென்று இல்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்று தானே கேட்கின்றார். காரணங்கள் மூலம் இது ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களால் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்துக் கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் சாயப்பாவிற்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அதைத்தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் உன் வாழ்வில் நீ வெற்றி காண்பாய். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை கெடுக்கின்றது. உன் குணநலங்களை ஒரு விஷயம் பாதிக்கின்றது என்றால் அது உன்னை ஆளப்போகின்றது என்று அர்த்தம். அதை வெட்டி சாய்த்துவிடு குழந்தையே. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது குழந்தையே. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. உதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கின்றது. அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து நான் வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கின்றது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்துக் கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கமான எண்ணங்கள் உன்னை விட்டு அகன்று போகும் குழந்தையே. உன்னிடத்தில் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு தங்கமே. ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து என் இதயத்தில் வைத்து நான் வாழ வைப்பேன். உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையே. உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார். நீ நம்பி அவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் என்னை நம்பி அவர்களை நான் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் குழந்தையே. உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் நான் இருப்பேன். உன்னுடன் சிறிது காலம் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன். உனது வாயிற் கதவை திறந்து என்னை அழைத்து கொண்டு போ. இனி வசந்த காலம்தான் உனக்கு. என் செல்லமே, ஏன் இந்த பயம்? சாய் பிள்ளை நீ. பயம் வேண்டாம். தைரியமாக இரு. என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன். கலங்காதே குழந்தையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்காகவே உன் அருகில் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் பாதுகாவலனாக நான் இருக்க எதற்கு பயப்படுகின்றாய்? யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய். நான் அனைத்துமாயிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன் தங்கமே. நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன். பிறகு எதற்காக கலக்கம்? சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கவிருப்பது நன்மையாகவே நடக்கும் தங்கமே. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருகப் போகின்றது. இந்த சாயியின் மேல் சந்தேகம் வேண்டாம். உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. என் ஆசீர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை என்றும் காத்து ரட்சிக்கும். உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகின்றாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம்.
கவலை கொள்ளாதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் தங்கமே. நீ என்றிலிருந்து சாயியே கதி எனவும் எல்லாமே என் சாயப்பா பார்த்துக் கொள்வார் எனவும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ, அன்றிலிருந்து உனது வாழ்வின் அனைத்து சுகதுக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாவேன். எதற்கும் கலங்காதே. சோகம் நிறைந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படுவதை விட எனக்காக சாயப்பா இருக்கின்றார் என்று நினைத்து மகிழ்வதே சிறந்தது குழந்தையே. வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றமாய் நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருப்பேன் தங்கமே. கலங்காதே. உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கோ போகாதே. தன்மானத்தோடு விலகினேன். உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே. உன் வாழ்க்கையை பதிலாக கொடு. உன் தலை நிமிர நிமிர அவர்கள் கண்டிப்பாக தலை குனிவார்கள். அன்பு குழந்தையே, நதிகள் பின்னோக்கி பாய்வதில்லை. நதி போல வாழ். கடந்த கால கசப்புகளை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள். இறைவனிடம் மனதை அர்ப்பணம் செய். வாழ்க்கை வலிமை பெறும். அன்பு செலுத்து. வாழ்க்கை சுகமாகும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை வெற்றிகரமாகும். தன்னை ஒப்படைத்து விடு. வாழ்க்கை கரை சேரும். உங்கள் குருவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான அன்பு கொள்ளுங்கள். இதை தவிர வேறு வழிபாடு வேண்டாம் குழந்தையே. குருவே கடவுள் என்பதில் உறுதியாக நில். துணையாக நான் உனக்கு இருப்பேன். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன். யாராவது உன் ஆசைகளை தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகின்றார்கள் என்றால் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கின்றான் என்று அர்த்தம். கடந்து செல். ஆனால் நம்பி விடாதே. உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகின்றார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் தான் அதிகமாக போற்றப்படுகின்றார்கள் இந்த கலிகாலத்தில். கலங்காதே குழந்தையே. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவு தான் நீ அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பையே. எறும்பு புற்றிற்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டும் பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அதே போல்தான் சில உறவுகளும். நாம் என்னத்தான் நல்லது செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படித்தான் குழந்தையே. கேட்டு பெறப்படும் அன்பில் ஒருபோதும் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பிருக்காது. என்னை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்று கவலை வேண்டாம். நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவார். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களை கடந்து போகும் நிலை வந்தால் புன்னகைத்து விட்டு செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அது மிகப்பெரிய வலியை தரும். பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள். அவைகளுக்கு முகம் காட்டுங்கள். புறமுதுகை காட்டாதீர்கள். தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி கலங்குவதில்லை. இயங்கிக் கொண்டே இரு. எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே. உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி, நீங்கள் சரியானவற்றிற்கு உங்கள் நேரத்தை செலவிடுகின்றீர்களா என்பதே. ஏனெனில் உங்களிடம் இருப்பது நேரம் ஒன்றுத்தான். அது தொலைந்தால் ஒருபோதும் திரும்ப வராது. நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே தங்கமே. துணிவே துணை என்று தைரியமாக எதிர்கொள். துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மனதின் ஆழம் வரை சென்று காயம் செய்யும் வலிமையுடையது. முடிந்த அளவு மௌனமாக இருப்பது தான் உறவிற்கு நல்லது. பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும். வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும். பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எவ்வித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காது குழந்தையே. கலங்காதே. உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும்.
என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும். என் தங்கமே, வாழ்க்கை என்னும் வாகனமானது நம்பிக்கை மற்றும் பொறுமை என்னும் 2 சக்கரங்கள் கொண்டு இயங்க வேண்டும். அதுவே நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றது. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே, மன வலிமையோடு எதிர்கொள். நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்தவே. உன் கூடவே அதிகம் யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் குழந்தையே. இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் குழந்தையே. அமைதியாக காத்திருப்பேன். உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும். நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன். நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் குழந்தையே. பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். நான் இருக்கின்றேன், கலங்காதே. ஏன் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றா? உனக்கு இப்போது எது தேவையோ அதைத்தான் செய்கின்றேன். நீ அமைதியாக என்னை நோக்கி பிரார்த்தனை செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் குழந்தையே. பயப்படாதே, நீ நன்றாக இருப்பாய். உன்னை நீயே மன்னிக்க பழகு. இதுவே மிகவும் முக்கியமானதாகும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் சுமைகளாக இருந்தால் உன்னை நீயே உடனடியாக மன்னித்துக்கொள் குழந்தையே. ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவதென்பது அவரது நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பது தான். மற்றொருவரின் குணத்தை சித்தரிக்கையில் தான் ஒருவர் தன் குணத்தையே மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழித்தான். புலம்பாமல் உன் வேலையை நீ பார்ப்பது தான். ஒரு பெரிய எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய கடந்த காலம் தேவையில்லை குழந்தையே. பெண்களின் சிரிப்பில் மறுபக்கத்தில் உள்ள சோகத்தை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. துன்பத்தை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் மனிதர்களிடம் சொல்வதை விட கடவுளிடம் சொல்வது மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். அன்பு குழந்தையே, வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே. இன்னும் நின்று விடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று பெருமை கொள் தங்கமே. வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள்தான் உன்னை வாழ்வில் முன்னேற உதவியாயிருந்தவர்கள். இறுக்கமாக சூழ்நிலையை எதிர்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இன்னும் ஒரு நிமிடமும் நீடிக்க முடியாது என்று தோன்றினால் கூட கைவிட்டு விடாதீர்கள். ஏனெனில் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தான் வாழ்வு திசை திரும்பும். இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள். நாளைக்கு உங்களுக்கு உதவும்படி நிலை அவர்களுக்கு மாறினாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கின்றது குழந்தையே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். கவலை வேண்டாம் குழந்தையே. நீண்ட நாட்களாக நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கப் போகின்றது. உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் நீ உலகில் வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள். உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை தங்கமே. உன் கனவுகள் விரைவில் நனவாகும். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் பலமே. நாட்கள் பல கழிகின்றன என கவலை கொள்ளாதே. ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றிக்கு படிக்கல்லாய் நான் மாற்றுவேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். கலங்காதே. மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டா என்பதல்ல கேள்வி. உயிருடன் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தாயா என்றுதான் நீ பார்க்க வேண்டும் குழந்தையே. இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும். எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும். பிறர் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள். ஆனால் உனக்கு எது சரியென தோன்றுகின்றதோ அதை மட்டுமே செய். நினைவுகள் மட்டும்தான் நிரந்தரம். நிஜங்கள் எல்லாம் வெறும் நிழல்களே. இன்று உள்ளவை நாளை இல்லாதவைகளே. நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் தங்கமே. பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை. தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள்.
இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது. நாம் தான் அதை சிக்கலானதாக மாற்றிக்கொள்கின்றோம். யோசனையின்றி செய்யும் சில தவறுகளால் உன் வாழ்வை நீ நடத்துவதாக நினைத்து கலங்காதே தங்கமே. நானே நல்ல வழியில் அதை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். நடத்தியதும் நானே, நடப்பதும் நானே. இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, அனைத்தும் கடந்து போகும். வாழ்க்கையில் உயர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது குழந்தையே. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். யாரோட அன்பையும் உதாசீனப்படுத்தாதே. ஒரு நாள் சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்பட வைத்துவிடும் காலம். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் உன் வாழ்க்கையில். வாடிய மலரை வண்டுகள் நாடுவதில்லை, வசதியில்லாத நபரை சொந்தங்களும் தேடுவதில்லை. காலத்திற்கு உன் முயற்சிகளை கொடுத்துவிடு. நல்ல முடிவை காலம் உனக்கு பரிசளிக்கும். ஒரு நாள் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள். துன்பத்தை சந்தி, பொறுமைக்கு வழி தெரியும். அவமானத்தை சந்தி, உறுதிக்கு வழி தெரியும். பசியை சந்தி, உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்தி, வெற்றிக்கான வழி தெரியும். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை குழந்தையே, என் வைரமே. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல குழந்தையே, நான். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.